நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக உடன்படிக்கை பெட்டியானது லேவியர்கள் சுமந்து லேவியருடைய கால்கள் யோர்தானிலே பட்ட மாத்திரத்திலே யோர்தான் ஜனங்கள் கடந்து போகும்படியாக வழி திறக்கப்பட்டதாக நாம் தியானித்தோம். இந்த வழியில் கூட 1 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடி பாடி வருகிறதைக் கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக தாவீது ஆடி பாடி மகிழ்கின்றார். ஆம், தன்னுடைய ராஜாவாகிய மேன்மையை விட தேவனுடைய பெட்டி நிமித்தமாக தேவனுடைய பிரசன்னமானது நெருங்கி வருவது நிமித்தமாக தான் ராஜா என்பதை மறந்து ஆடி பாடி அவன் மகிழ்வதாக பார்க்கிறோம். இதை கண்ட அவனுடைய மனைவியாகிய மீகாள் அவமதித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், மீகாள் சவுலின் மகளாய் இருந்தபடியினாலே தாவீதோ ஆடுகளை மேய்த்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ராஜாவாய் உயர்த்தப்பட்டபடியினாலே தன்னுடைய தாழ்மை காலங்களை மறக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அவன் ஆடி பாடுவதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அன்றைக்கு தாவீதை விட இன்றைக்கு வாழ்கிற நாம் சிறப்பான மக்கள். காரணம், தாவீது தேவனை உடன்படிக்கை பெட்டின் மூலமாக அறிந்தவராய் இருந்தார். ஆனால் நாமும் இன்றைக்கு உலக ரட்சகராக உலகத்தில் வந்த இயேசுவை அறிந்தவளாக தெரிந்தவளாக நமக்குள் அனுபவிக்கின்றபடியினாலே நாம் அனுதினமும் தேவனை யோசிக்கும் போது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நம்முடைய இருதயமானது கலங்காதபடி நம் இதயத்துக்குள்ளே நாம் ஆடுகின்ற மக்களாக மகிழ்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். பவுல் சொல்கிற வண்ணமாக சந்தோஷமாய் இருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமாய் இருங்கள். அதுபோல் நம் வாழ்க்கையிலே துக்கங்கள் கடந்து வந்தாலும், துயரங்கள் கடந்து வந்தாலும், வேதனைகள் கடந்து வந்தாலும், இயேசுவை சிந்திக்கின்ற போது, இயேசுவை யோசிக்கின்ற போது நம் இதயத்துக்குள்ளாக மகிழ்ச்சி வர வேண்டும். அதுதான் தேவனுடைய பார்வையிலே உகந்ததாய் இருக்கிறது. நாம் சோர்ந்து போகாதபடிக்கு மகிழ்ச்சி உள்ள மக்களாய் இருப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம், இயேசு ராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதி அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். இயேசுவை நினைக்கும் போது, அவருடைய வசனங்களை நினைக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையானது இந்த உலகத்தோடு முடிந்து போகாதபடிக்கு மறுமையிலே தேவனோடு வாழ்கின்ற ஒரு மாபெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறபடினாலே இந்த இம்மைக்குரிய துன்பங்களை கண்டு துவண்டு போகாதபடிக்கு, வேதனைகளை கண்டு மனம் முறிந்து போகாதபடிக்கு தேவனை யோசித்து தேவனை தியானித்து ஆவியானவரை நமக்குள்ளே அனுபவித்து மகிழ்ச்சி அடைய நம்மூலமாய் அனைவரை மகிழ்ச்சி ஊட்டும்படியாக நம்ம இப்ப கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலேயே தாவீதுக்கு அத்தனை மகிழ்ச்சி என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நாங்களோ மரித்தவரை அல்ல, மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் எங்களுக்குள் ஜீவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதனால் எங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை கண்டு, துயரங்களை கண்டு, பலவீனங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு மகிழ்ச்சியாய் இருக்கும்படியான அந்த கிருபைகளுக்கு தருவீராக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.